ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய அசோகா அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு இது போல் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். நல்லா இது போல் மையாக அரைச்சிக்கணும். ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் கெட்டியாயிடும். 1 கப்பு எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு ஆயில் இப்போ சேர்த்துருக்கேன். இன்னொரு அரை கப்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிச்சம் இருந்த அரை கப்பையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இது போல் நமக்கு நல்ல சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரணும். வாசனைக்காக 4 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். நம்ம தட்டி சேர்க்குறப்ப வாசனை சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. நெய்யும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அசோகா அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.